வெல்கம் டு மை சேனல் டாக்டர் ஷிங்சான். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பிஹெச்டி சீரீஸில் தேர்ட் வீடியோ. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ பாருங்கள். ஸோ த கண்டினியூஷன் இஸ் தேர்ட் வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8 ஸ்டெப் ரிவ்யூ இன் ரிசர்ச் ஆர்டிக்கல். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டார்ட் வித் த குயிக் ரிலவன்ட் செக். ஸோ ஆல்ரெடி நம்ம செகண்ட் வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது தான். ஃபஸ்ட்டு பாயிண்டில் இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா டைட்டில் ஆஃப் த பேப்பர், அப்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் அண்ட் கீவேர்ட்ஸ் அண்டு கன்க்ளூஷன். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், அந்த பேப்பரில் வந்து ரீட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு குயிக் relevant check. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸ் வீடியோவில் 4 ஸ்டெப் வியூ இன் ரிசர்ச் ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன் செகண்ட் ஸ்டெப், ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த 5 பாயிண்ட்ஸை எதுக்கு நம்ம வந்து ரீட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பேப்பர் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த 5 போர்ஷன்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேப்பர் வந்து செலக்டட் பேப்பர் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த பேப்பரை வந்து கன்சிடர் டு மூவ் ஃபார் த செகண்ட், அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுங்கள். கொஞ்சம் செகண்ட் பாயிண்டில் 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ரிலவன்ஸ் பேப்பர்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன், த ஆத்தர் என்ன பண்ணியிருக்காங்க பேப்பரில் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன். ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ த வே ஆஃப் ப்ரொசீட். தேர்டு ஒன் என்ன அப்படின்னா எந்த வகையில் அதை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ த வாட் வே டு ரீச் த கோல். ஸோ இது 3 என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் சம்மரியில் உள்ள 3 மெயின் பார்ட். ஸோ ஆத்தரோட என்ன பண்ணியிருக்காங்க, தென் எந்த மெத்தோடு பண்ணியிருக்காங்க, தென் அந்த மெத்தோடை வச்சு த வே வாட் வே டு ஃபைண்ட் த அச்சீவ்மெண்ட் ஆர் வந்து என்னது கோல். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்டு summarize points. What did the author do, how did they do it, and what did they find. ஸோ இந்த 3 மெயின் சம்மரி பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரை ரீட் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெமரைஸ் பண்ணிவிட்டு, ஸோ எப்படி ஒவ்வொரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடை இன்டர்கனெக்ட் பண்ணுறாங்க, ஹைப்ரிட் மெத்தட்ஸை இன்டர்கனெக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மெமரியில் நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட், சம்மரைஸ் இன் 3 புல்லட் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அண்டு தேர்டு ஒன், ஸோ நம்ம எதுக்காண்டி இந்த பேப்பரை ரீட் பண்ணணும், ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ இதை ரீட் பண்ணும்போது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, தேர்ட் பாயிண்ட்ஸில் ஒரு 3 இதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட், ரிசர்ச் மெத்தட்ஸ், அவங்க டிஸ்கிரைப் பண்ண மெத்தட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். தென் என்ன நியூ ஐடியாவை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த நியூ ஃப்ரேம் ஒர்க்ஸ் மெத்தட்ஸ், ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். தென் அதுக்கு பிறகு அந்த மெத்தட்ஸை வந்து நம்ம பேப்பரில் எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ த ஆத்தர் ப்ரப்போஸ்டு மெத்தடை வாட் வே டு இன் அவர் ப்ரப்போசல், நம்மளுடைய ப்ரப்போசல் மெத்தடில் எப்படி வந்து அதை சிங்க்ரனைஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3வது ஸ்டேஜ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 3வது ஸ்டேஜ், டிஃபைன் ஒரு பர்பஸ் ஆஃப் ரீடிங். ஸோ எதுக்காண்டி நம்ம இந்த பேப்பரை ரீட் பண்ணுறோம், ஸோ அதை ரீட் பண்ணாலும் என்ன அட்வான்டேஜ், இந்த 3 இது. ஸோ என்ன ரிசர்ச் மெத்தட்ஸ், அடுத்து நியூ ஐடியா இம்ப்ளிமெண்டேஷன், தென் அந்த இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸை நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கில் எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த பிளேஸில் அப்ளை பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க டிஸ்கிரைப் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தேர்டு பாயிண்ட். தென் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ கிரிட்டிக்கல் ரீட். ஸோ கிரிட்டிக்கலாக நம்ம வந்து கொஞ்சம் டெப்த்தாக என்ன பண்ணணும் அப்படின்னா அசஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் பேப்பரில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை ஸோ அப்படி அசஸ் பண்ணும்போது 2 பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண சொன்னோம், இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், கவனிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த பேப்பரோட ஸ்ட்ரென்த் என்ன. ஸோ இந்த பேப்பரில் ஆத்தர் எந்த வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரப்போஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் 1 or 2 சம்திங், அந்த மாதிரி அவங்க என்ன ப்ரப்போஸ்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பேப்பரோட ஸ்ட்ரென்த் என்ன. ஸோ இதில் மெயின் திங்ஸ். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதை என்ன பண்ணணும், நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த பேப்பரில் உள்ள வீக்னஸ். ஸோ அந்த பேப்பரில் ஆத்தர்
அவங்களுடைய வீக்னஸ் என்ன, வீக்னஸ் மீன்ஸ் ஸோ அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இல்லைனா சம் கேப்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஃபைன் பண்ணல செட் ஆஃப் கேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேப்பரில் உள்ள ஸ்ட்ரென்த் அண்டு வீக்னஸ். ஸ்ட்ரென்த் மீன்ஸ் அவங்க யூஸ் பண்ண ப்ரப்போஸ்டு மெத்தட்ஸ் அண்ட் கம்பாரிசன் மெத்தட்ஸ், அனாலிசிஸ் மெத்தட்ஸ், ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்க நியூ எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நியூ ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஹைப்ரிட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து செட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ஸ். தென் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு இதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், இல்லை சில அப்ஜெக்டிவ்ல சில ஏதாவது ஒரு இதை என்ன பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு எய்ம் ஆர் கோலை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீக்னஸ் ஆர் கேப்பை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி வைக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர் ஒர்க்குக்கு அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது வந்து 4th ஒன். நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட். 5th பாயிண்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் த கீ டேக் அவே. ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன பண்ணணும் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அதில் 3 திங்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கக்கூடியது மெயின். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா 5.1. ஸோ அதில் மெயினாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ஐடியாஸ். நீங்கள் அந்த பேப்பரை ரீட் பண்ணனால உங்களுக்கு என்ன மெயின் ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் ஒன், ஸோ அந்த ஐடியாஸை வந்து உங்களோட ரிசர்ச்சுக்கு எந்த பிளேஸில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறத என்ன பண்ணணும் நீங்கள் நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த ஐடியாஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நமக்கு என்ன டைப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ உங்களுடைய ப்ரப்போஸ்டு மெத்தடில் என்ன டைப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்குது, ஸோ அதை வச்சு ஃபியூச்சராக நம்ம அடுத்த ரிசர்ச் வந்து எந்த ஸ்டேஜ் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும் நீங்கள் அதில் உங்கள் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேஜ் 5. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், நோட் பண்ணி ரைட் அப்பில் ஒரு சின்ன கிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட், எக்ஸ்ப்ளோர் த ரெஃபரன்சஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸு பேப்பரை ரீட் பண்ணி முடித்தோடனே ஸோ அந்த பேப்பரில் இருக்கிற செட் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸில் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸு தென் யுவர் ப்ராப்ளம் ரெலவெண்ட் பேப்பர்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் என்ன பண்ணலாம் அதுலேருந்து டிஸ்கவர் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் இருந்து மோர் ரிலவெண்ட் லிட்ரேச்சர் சர்வே, ஸோ உங்களுடைய லிட்ரேச்சர் சர்வேக்கு ரிலவன்ஸான பேப்பரை அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் என்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா 6th பாயிண்ட். ஸோ 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் த ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற ஆர் படிக்கிற பேப்பரில் ஸோ அவங்க எப்படி வந்து ப்ரப்போஸ்டு ஒர்க்கு டயக்ராமேட்டிக் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ கம்பாரிசன் டேபிள் வந்து எப்படி வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சார்ட்டோ சம்திங் எல்லா பிக்சரைஸ்டு ரிசல்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸில் யூஸ் பண்ண டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோத்ரூ பண்ணலாம். ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் ஸ்டைலில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் எப்படி வந்து ஃபோக்கஸிங் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஸோ அந்த மெத்தோடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அது வந்து அதே மாதிரி அதில் விசுவலைஸாக ரிசல்ட்ஸை வந்து ஃபோக்கஸிங் பண்ணி காமிச்சிருக்காங்களா அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அந்த டைப் ஆஃப் விசுவலைசேஷனை உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணனா எந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக நம்மளுடைய பேப்பரோட ரிசல்ட்டை வந்து அவுட்கம்மை பூஸ்டப் பண்ணி காமிக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து 7th பாயிண்ட். ஸோ லாஸ்ட் ஒன் 8th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபைங் த எக்ஸம்ப்ளரி பேப்பர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பேப்பர் எடுத்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேப்பரில் செட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் லிஸ்ட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் பேப்பர்ஸில் 2 or 3 கீ பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 or 3 கீ பேப்பர் மீன்ஸ் அதுதான் வந்து என்ன அப்படின்னா அது பேஸ் பேப்பராக இருந்திருக்கும். ஸோ இட் இஸ் எ நோட்டபிள் ரெஃபரன்ஸ் ஆர்டிக்கலாக இருக்கும் அந்த பேப்பருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஒர்க்குக்கு ரிலவெண்ட்டான பேப்பர் என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெஃபரன்ஸில் இருந்து என்ன பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2 or 3 பேப்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பேப்பரில் உள்ள டெம்ப்ளேட்ஸு, ஸோ எந்த ஸ்டைலில் எழுதியிருக்கிறாங்க பேப்பரு, ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நோட்டபிள் கீ ரெஃபரன்ஸ் பேப்பரில் இருந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டிங் ஸ்டைல் என்னது, ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபார்மட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய பேப்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PhD சீரிஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.